நாள் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய் என்பது ஒரு வாக்காக இருக்கிறதல்லவா? அப்போதெல்லாம் கண் மறைத்துத்தான் காரியங்களை செய்வார்கள். அதாவது முகத்திற்கு முன்னாக சிரித்து முதுகுக்கு பின்னால் குத்திக் கொண்டிருந்தவர்கள் இப்போதெல்லாம் உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று முகத்திற்கு நேராகவே பகையாளியாக நிற்பதற்கு பழகிவிட்டார்கள். இதில் ஒரு சில பேர்தான் இப்போது உனக்கு துரோகிகளாக இருக்கிறார்கள். அந்த துரோகிகளும் வெகு விரைவில் உனக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும், நானும் உன் எதிரிதான் என்று சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். பிள்ளையே, அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. கண்ணால் பார்ப்பவர்களை எல்லாம் நல்லவர்களாகவும், அவர்கள் அப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று உன்னிடம் வந்து சொல்வதையெல்லாம் நம்பி நீ கையெடுக்கும் காரியத்தை முதலில் நிறுத்து பிள்ளையே. ஏனென்றால் நீ இங்கு பார்த்து கொண்டிருப்பதும் நீ இங்கே கேட்டுக்கொண்டிருப்பதும் உண்மையல்ல என்பதுதான் உண்மை. நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடித்துக் கொண்டிருப்பவர்களில் பாதி உனக்கு தெரிந்துவிட்டது, மீதி இன்னும் தெரியாமல் தான் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ. அந்த வலையில் சிக்கி தவிக்கிறாய் நீ. என்னவென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ. எப்படி தப்பிவிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ. தாங்க முடியாத துயரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். சில பேர் இங்கே உன்னை நேருக்கு நேர் பார்த்தாலும் பார்க்காதது போல சென்று விடுகிறார்கள். பார்க்காதது போல போபவர்கள் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் உன்னிடத்தில் உதவி வாங்கி அவர்களின் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள், உன்னால் பல இன்பத்தை கண்டவர்கள், உன்னால் பல நன்மைகளை பெற்றவர்கள். ஆனால் இப்போது எங்கே உனக்கு உதவ வேண்டுமோ என்று உன்னை பார்த்தும் பார்க்காமல் போகிறார்கள். ஏனென்றால் நீ உதவி கேட்டு விடுவாயோ என்ற பயத்தில். ஆனால் என் பிள்ளை, யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய் என்பது எனக்கு மட்டும் தெரியும். உன்னை தப்பான கண்ணோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும்? அன்பு பிள்ளையே, காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் குறைவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ